உடல் எடை குறைவதற்கு என்ன செய்யலாம்? இதுதாங்க நெறைய பேர் ஆண்கள், பெண்கள், இப்போ குழந்தைகளுக்கு கூட என்கிட்ட நெறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமாக நம்ம மருந்தே இல்லாம மருந்து முறைக்கே வேண்டாங்க. ஈஸியா நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்? இத பத்தி நம்ம இப்போ பார்த்தோம்னா ஒரு 13, 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்தோம்னா ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு 70 கிலோ, 80 கிலோ அந்த மாதிரி வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்கள நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நிறைய பேரோட தேடல் எப்படின்னா, ஈஸியாக எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணுறது? இதை எப்படிங்க நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம்? ஈஸியாக நம்ம தொப்பை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம உணவு முறையில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா தொப்பை குறையும், உடல் எடை குறையும் அப்படின்னா எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்லேயும் கொடுக்கக்கூடிய மெடிசன் என்னன்றதும் நான் சொல்கிறேன். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறைவதற்கு என்ன செய்யலாம்? இதுதாங்க நிறைய பேர் ஆண்கள், பெண்கள், இப்போ குழந்தைகளுக்கு கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம மருந்தே இல்லாமல் மருந்து முறைக்கே வேண்டாங்க. ஈஸியாக நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்பை, பெல்லி ஃபேட். இது ஆண்கள், பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெல்லி ஃபேட் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு 13, 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்தோம்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 70 கிலோ, 80 கிலோ அந்த மாதிரி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கள நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நிறைய பேரோட தேடல் எப்படின்னா, ஈஸியாக எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணுறது? இந்த வெயிட் கெயின் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் உடனே ஒரு 2 நாள் 3 நாளாக நம்ம ரொம்ப வெயிட் கெயின் ஆகிருக்க மாட்டோம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு எவ்வளோ காலம் நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு எடுத்துச்சோ அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 100 கிலோ, 110, 120 கிலோ ஸோ உடல் எடை இருக்கக்கூடிய ஒரு நபர் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு 80, 75 கிலோவுக்கு வரணும்னா அது எடுத்துக்கக்கூடிய கால அவகாசம் கிட்டத்தட்ட 7 இருந்து 9 மாதங்கள் கண்டிப்பாக ஆகும். சடனாக ஒரே மந்தில் நான் 10 கிலோ குறைச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். பர்டிகுலராக பெண்களுக்கு பீரியட்ஸ் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்ம உடலில் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக இழக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதை எப்படிங்க நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலாம்? ஈஸியாக நம்ம தொப்பை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள். இதனோட கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி. இப்போ இந்த உடற்பயிற்சி அப்படின்னா ஓகேங்க, நான் இன்றைக்கே போய் ஜிம் ஜாயின் பண்ணிடுறேன், ரெகுலராக நான் 1 or 2 hours கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிறது உடல் நலத்திற்கு நன்மை தான். ஆனால் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். யாருமே அதை அதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா உடற்பயிற்சிகளோ யோக பயிற்சிகளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக பெண்களுக்கு யோக பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணாமல் யோகாசன பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்யும்பொழுது நமக்கு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், கெட்ட கொழுப்புகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் நிறைய பேர் செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், HDL எல்லாமே நார்மலாக இருக்குது. LDL லெவல் மட்டும் அபவ் 100, ஒரு 90க்கு மேலே இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள்? பேட் கொலஸ்ட்ரால் தான் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதயம் தொடர்பான இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து நம்ம உணவு முறையில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் தொப்பை குறையும், உடல் எடை குறையும் அப்படின்னா எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்லேயும் கொடுக்கக்கூடிய மெடிசன் என்னன்றதும் நான் சொல்கிறேன்.
அப்போ ரெகுலராக நம்ம சேர்த்துக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னா மஞ்சள். மஞ்சள் உடல் எடையை குறைக்கக்கூடியது. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா மஞ்சள் ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக இஞ்சி மற்றும் சுக்கு, இது ரெண்டுமே உடல் எடையை குறைக்கக்கூடியது. ஆனால் இந்த இஞ்சி சுக்கு பயன்படுத்தும் பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாகாமலும் பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு 2-3 நாள் பயன்படுத்தும் பொழுதே என்ன ஆகுனா வயிறு எரிச்சல் வர்றதுக்கோ இல்லை ஆசன வாய் பகுதியில் எரிச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கவனமாக அதையும் நம்ம பார்த்துக்கணும். இஞ்சி மற்றும் சுக்கு, ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இதற்கு அடுத்ததாக வேறு என்ன, ஓமம், பெருஞ்சீரகம், இதுவுமே அதிகமான ஒரு நார்ச்சத்து இருக்கக்கூடியது. ஸோ நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பையை வந்து இது கண்டிப்பாக குறைக்கக்கூடிய மூலிகைகள் சொல்லலாம். இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, மஞ்சளை பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதனோட கொஞ்சமாக நம்ம வந்து தேன் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது தினந்தோறும் காலையில் நம்ம குடிக்கும்பொழுது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை யோகா பண்ணுறோம், வாக்கிங் ஜாகிங் போகிறோம் அப்படின்னா உடலுக்கு வந்து நல்ல ஆற்றலை வந்து தரக்கூடியதாக இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இஞ்சியுமே வந்து எப்படின்னா, இஞ்சி தேனூரலை நம்ம பயன்படுத்தலாம். இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வெயிலில் உலர்த்தி ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து தேனோடு சேர்த்து நம்ம சாப்பிடணும். தேனில் ஒரு நாள் ஊறினதுக்கு பிறகு 2-3 துண்டுகள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கல்லீரலும் நமக்கு பலப்படும், பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு குறையும், தொப்பை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக சுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஒரு நாள் பயன்படுத்தினா போதும். ஒரு நாளைக்கு 2 சிட்டிகை அளவு சுக்கு பொடி. இது என்னென்னா, காலையில் நம்ம பால் குடிக்கும்போதோ இல்லை இரவு தூங்கும்போது பால் குடிக்கும்போதோ ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்குப்பொடி பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கும்போது உடலுக்கு அவ்வளவு ஆற்றலை வந்து இது தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக இந்த கார்போஹைட்ரேட் டயட்டை குறைச்சோம்னாவே பாதி வந்து நமக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். கார்போஹைட்ரேட் டயட் அப்படின்னு சொன்னால் என்னங்க, அதிகமான மாவுச்சத்து சேர்ந்த உணவுகள், நல்ல ரைஸ் நிறைய சாப்பிட்றோம், கோதுமை சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றோம். இது வந்து ரிச்சாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ லோ கார்ப் டயட்ஸ் நம்ம என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லோ கார்ப் டயட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான் இதில் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெல்லி ஃபேட் குறைய ஆரம்பிக்கும், தொப்பை பகுதி குறைஞ்சி உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது, நம்ம தினம்தோறும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 துளி நம்ம எடுத்து தண்ணீரில் கலந்தோ நீர் ஆகாரத்தில் கலந்தோ நம்ம குடிச்சிட்டு வரணும். டெய்லி இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை வாரம் ஒரு 3 முறை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடல் எடை நமக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். இதில் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா தீநீர் வகைகள். சித்த மருத்துவத்தில் 64 வகையான மருந்துகள் இருக்குது. இதில் தீநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து முறை. இது என்னென்னா, மூலிகைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஆவியிலிருந்து குளிர்விச்சு வரக்கூடிய தண்ணீர் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம தீநீர் வகை மருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இதில் ஓமத்தீநீர், பெருஞ்சீரக தீநீர், சீரக தீநீர், கரிசலாங்கண்ணி தீநீர், இந்த மாதிரி தீநீர் வகைகள் அந்த மருந்துகளை எடுக்கும்பொழுது உடலுக்கு வந்து நம்ம நேச்சுரலாகவே பேட் கொலஸ்ட்ராலை கரைக்க ஆரம்பித்து நமக்கு அந்த டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும். நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஓமோ வாட்டர் குடித்தா நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ நேச்சுரலாகவே இந்த ஓமோ வாட்டர் அப்படின்னு சொல்கிறது தீநீர் வகை தான். ஸோ சித்த மருத்துவத்தில் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு கன்சியூம் பண்ணுறதுக்கும் சரி, இம்மிடியேட்டாக ஒரு ரிலீஃப் வரணும் அப்படின்னாலும் இந்த தீநீர் வகை மருந்துகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ உடல் எடை குறைக்கவும் இந்த தீநீர் வகை மருந்துகளை நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். இதை ஃபாலோ பண்ணும்பொழுதும் நமக்கு உடல் எடை குறைந்து தொப்பை பகுதியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை குறைப்பதற்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.